ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான சூப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை சூப் தான் பண்ண போகிறோம். வாங்க பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை, சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம், உப்பு, மஞ்சத்தூள். இது தாங்க ரொம்ப சிம்பிளான சூப்பு அண்ட் ஹெல்த்தியான சூப்பும் கூட. இதை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். புரட்டாசி மாதம் வெஜ் சூப்பை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஒரு உரலில் சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இடித்து எடுத்துக்கங்க. ஒரு பாத்திரத்தில் இடித்த இந்த விழுது, முருங்கைக்கீரை, மஞ்சத்தூள், உப்பு, தேவையான அளவு தண்ணி, இதை எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பில் கொதிக்க வச்சு இறக்குனா போதும். முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆகிடும். முருங்கைக்கீரையோட பெனிஃபிட்ஸ் தெரியாமல் நிறைய பேர் இருக்கீங்க. முருங்கைக்கீரையில் நிறைய அயன் இருக்குது. ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டு வரதுனால நம்ம எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவோம். நமக்கு தேவையான எனர்ஜியை அது கொடுக்கும். இருக்க தாய்மார்கள் நிறைய பேருக்கு தைராய்டு இஷ்யூஸ் இருக்குது. அதனால் குழந்தைக்கு தேவையான பால் சுரக்கிறது இல்லை. நிறைய பேர் பவுடர் மில்க் போட்டு தான் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இந்த சூப்பை நீங்கள் டெய்லி வச்சு குடிங்க. கண்டிப்பாக குழந்தைக்கு தேவையான பால் உங்களுக்கு கண்டிப்பாக சுரக்கும். தாய்மார்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த ஹெல்த்தியான சூப்பை எல்லாருமே குடிக்கலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். பிளட் சுகர் லெவலில் மெயின்டைன் பண்ண உதவுது. முருங்கைக்கீரை எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம நிறைய பேர் இதை பற்றி தெரியாமல் யூஸ் பண்ணாமலே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னடா எப்போ பாரு இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் யாருக்குமே ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாமலாம் இல்லை. நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறோம். இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் சாப்பிட்டா தான் நம்ம கொஞ்சமாவது பார்த்துக்க முடியும்.